படம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ரொம்ப த்ரில்லிங்காக சொல்ற விறுவிறுப்பாக போச்சு ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியோட லவ் அந்த இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி. பட் ஆனால் வந்து செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு. ஓ இது அடுத்து என்ன நடக்க போகுது, ஐயோ என்ன பண்ண போறாங்க. பட் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது ஒரு வெளிநாட்டில் இதெல்லாம் நடக்குமா, ஈஸியாக நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து படத்துல பாக்குறோம். ஸோ படத்தை பார்த்ததுனால இவ்வளோ கொஞ்சம் சொல்றது, இவ்வளோ பணம் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து கேம்பிளிங் மாதிரி நடக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த படத்தோட சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். நிஜத்துல அது நடக்குமான்றது தெரியல. காமெடி சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. யோகி பாபு சார் ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் மூவி வந்திருக்காரு. அவரோடது வந்து ஆக்சுவலி இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. யோகி பாபு அவரோட காமெடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோயினும் நல்லா அழகா கியூட்டா நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் படம் முழுக்க நல்லா தான் இருக்கு. காம்போ காம்போ எனக்கு அந்த அளவுக்கு இதுவாகல. பட் ஆனால் வந்து ஓகே, அவங்க மலைகள் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க தான் ஹீரோயின். ஸோ அவ்வளோதான். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே என்ன அதுதான் சொல்லுவேன். இது வந்து இங்கே காம்போ சொன்னீங்க இந்த ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் டூயட்லாம் போடல. ஒரு மெலோடியஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி சாங் மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது ஆக்சுவலி. இதுவே வந்து டூயட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஏற்றுக்க முடியுமான்றது தெரியல. பட் இது ஒரு அழகாக வந்து மெலோடியஸ் சாங் கொண்டு போடுறதுனால அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேற எதாவது கேட்டிங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு ஆக்சுவலி. நல்லாவே இருந்தது. வில்லனும் நடிச்சவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. 2 வில்லனுமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர் அழகாக பண்ணியிருக்காங்க. கேம்லிங் அதில் எப்படி வந்து ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கும்னு நினச்சா நம்மளுக்குலாம் இதெல்லாம் லைஃப்பில் திங்க் தான் பண்ண முடியும். இதெல்லாம் ட்ரீம் பண்ணிக்கலாம். அதை சினிமாவாக எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். அவங்க வந்து ட்ரீம் பண்ணால் எப்படி இருக்கும் அது சினிமாவாக எடுத்திருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதுவும் ஃபாரின்லலாம் இதெல்லாம் வந்து ஈஸியாக நடக்கும்னு அது நடக்காது. இது வந்து சும்மா படத்தோட நிறுத்திக்கலாம். இதை வந்து யோசிச்சு இந்த மாதிரி அட்டம் பண்ணணும்னு நினைச்சா அது முடியாது. ஃபேமிலி எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. சூப்பரா இருந்தது படம். சூப்பரா இருந்துச்சு. காமெடி சூப்பரா இருந்துச்சு படத்துல. த்ரில்லிங்காகவும் இருந்தது படம். ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்தது. காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா தான் இருந்தது ப்ரோ. போர் அடிக்கல. கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். விஜய் சேதுபதி யோகி பாபு சூப்பர் காம்பினேஷன். செகண்ட் ஹாஃப்ல காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ருக்மணி வசந்த் பார்க்க அழகா இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்கல் டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு. சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பெருசாக காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே த்ரூ அவுட்டை கொண்டு போயிட்டாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லான காம்போ. அதை பற்றி சொல்றதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு கார்த்தி நடிச்ச சகுனி படம் பிடிக்கும். ஹீரோ வந்து இன்டெலிஜென்ட்டாக ஒரு ப்ளே பண்ணுவார். அந்த மாதிரியான சேனலில் தமிழில் படம் வர்றது கொஞ்சம் ரேர் தான். அந்த சேனலில் இந்த படம் வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேதுனா ரொம்ப எங்காக இருந்தார். ருக்கும் சூப்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் யோகி பாபு தான் கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாதிரி படம் ஃபுல்லாக வந்தார். ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட விஜய் சேதுபதி யோகி பாபோட கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல சேசிங் சீன் ஒன்று இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சம்மரேஸியாக போச்சு. அந்த ஹீரோ இன்டெலிஜென்ட்டாக அந்த வில்லன்களோட ப்ளே பண்ணுறது அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா எழுதியிருந்தாங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபு கூட காமெடி வந்து படம் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபைட்டுமே நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் செம்ம ஃபாஸ்ட். எந்த மாதிரி ஸ்டோரி? ஹீரோ வந்து புத்திசாலி. மற்றவங்க எல்லாருமே அவரோட கொஞ்சம் புத்தி கம்மி. ஸோ ஹீரோ வந்து அவங்கள வச்சு எப்படி விளையாடுறாரு, அவருக்கு தகுந்தாப்புல எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறது தான். ஒரு செஸ்ல விளையாடுற மாதிரி அவங்கள ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காயினா எப்படி யூஸ் பண்ணி விளையாடுறாரு, அல்லது சீட்டுக்கட்டில் ஒவ்வொரு சீட்டா எப்படி யூஸ் பண்ணி விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஃபேமிலியோட பார்க்குறது தான். ஏதாவது ஹீரோயின், ஹீரோ, வில்லன், அப்புறம் வந்து என்ன ஃபைட்டர் எல்லாம் சேர்ந்த கலவையாக நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி காமெடியன் சூப்பர் காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. விஜய் சேதுபதி, பபுலு, யோகி பாபு எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட தான் நாங்கள் வந்தோம். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப பழைய கதை. விஜய் சேதுபதிக்கான படம் இது கிடையாது. ஆனால் சார் சொல்லணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்மதுரை, ஜுங்கா அந்த மாதிரி டைமில் வர வேண்டிய படம். அதை கொண்டு வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க.
எப்படி சொல்றது, படத்தோட கதையே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹீரோ அவரோட ஐடென்டிட்டிலாம் அழைச்சிட்டு வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படி பார்க்கும்போது என்னன்னா நம்ம நினைப்போம், ஐயோ ஒரு பாம்பே பாஷாவா இருக்காப்ல, இங்க மாணிக்கமா ஆட்டோ ஓட்ட போறப்ப நிறைய நினைப்போம் நம்ம. ஆனா அதெல்லாம் கிடையாது. ஒரு ஹீரோயினுக்கு ட்ரெஸ் வாங்குறேன்ட்டு போறேன்ற பேர்ல ஒரு கதையை ஆரம்பிச்சு எங்க கொண்டு போய் முடிக்கணும்னு தெரியாம எங்கெங்கேயோ கொண்டு போய் முடிக்கிறாங்க. ஒரு படத்துல ட்விஸ்ட் இருக்கு, ஒரு படத்துல சஸ்பென்ஸ் சீன் இருக்கு, அதை எப்படி ரிவீல் பண்ணணும்னு தெரியாம, அதாவது பாக்குற நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டயர்ட் ஆயிட்டோம். அவங்க ட்விஸ்ட்டை காமிச்சா கூட நம்ம என்ஜாய் பண்ற நிலைமையில் நம்ம இல்லை. அந்த மாதிரி தான் படம் உள்ள போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு அண்ட் விஜய் சேதுபதி காம்போ ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி வைஸ், படத்தோட ஸ்க்ரீன் பிளே லேக்ன்றதுனால இந்த காமெடி கொஞ்சம் நல்லா தெரியும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் சொல்ல எனக்கு என்ன பொறுத்தவரை டிசப்பாயின்மெண்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, எந்த வல்கரிட்டி எதுவும் கிடையாது. பட் என்ன பொறுத்தவரை டிசப்பாயின்மெண்ட், அவ்வளோதான்.